தலையை பிடுங்கி கலட்டி எரிஞ்சிடலாம் போல அப்படி ஒரு தலைவலி காலையில எஞ்சர்ல இருந்து. சரி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு வேலையில உட்காரும் போது தான் என்னோட ஒய்ஃப் கால் பண்றாங்க, இந்த பொருட்களை இத்தனை மணிக்குள்ள வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு லிஸ்ட். சரின்னு வாங்க நான் கிளம்பும் போது தான் அதுல ஒரு பொருளை முக்கியமா கவனிச்சு, ஏதாவது ஒரு நல்ல கடையில ஃப்ரெஷ்ஷா போட்ட பண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. எல்லா கடையிலும் நல்லா தானே இருக்கும், அதுல என்ன ஃப்ரெஷ் பண்ணு பழைய பண்ணு ஒரு 4 நாள்ல அதுவே கெட்டு போயிடும், அதனால அவங்க ஃப்ரெஷ் பண்ணு தான் வச்சிருப்பாங்கன்னு சொன்னதுக்கு அவங்களோ பண்ணு சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்கும்னு சொன்னாங்க. இந்த லாஜிக் சொல்லும் போது இது நான் கேள்விப்படாத ஒண்ணு, அதுக்காக நான் இதை பொய்ன்னு சொல்லி உதாசீனப்படுத்திட முடியாது. சரி சாட் ஜிபிடி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பிரெட்ல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈஸ்ட். சும்மா ரேண்டமா சரி ஓகே ஈஸ்ட் சாப்பிடறதுனால மதரோட மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சாட் ஜிபிடி போட்டு விக்கிடும் தகவலா அது ஆமான்னு சொல்லிருச்சு. பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பிரீவர்ஸ் ஈஸ்ட்னு ஏதோ ஒன்று இருக்கா, அதுதான் பாத்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணும். சயின்ஸ் சாட் ஜிபிடில இப்ப வந்ததுங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தே தாய்மார்கள் இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க பிரெக்னென்ட் விமனுக்கு இதை சாப்பிடுமா இதை சாப்பிடாதமா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குன்றதை தாண்டி அவங்களோட அனுபவம் இருக்குது. ஸோ அவங்கள நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நான் சொன்ன கருத்தில் ஏதாச்சும் முரண் கருத்துக்கள் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பக்குவமாக எடுத்து சொல்லுங்க, திட்டாதீங்க.